எல்லோருக்கும் வணக்கம். இத்தனை சிங்கர்ஸ் எல்லாம் அன்று வந்தாட்டும் பார்க்கறது ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது இட்ஸ் a beautiful family, homogeneous family. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்கள் மீட் பண்ணது. நடந்த விஷயம் சொல்றோம். இது யாரோடையும் நாங்கள் யுத்தம் செய்யல, யாரோடையும் ஃபைட் செய்யல. எங்களுக்கு வரக்கூடிய ஒரு சின்ன வருமானத்தை கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிருக்கிற ஒரு லா நாங்கள் ஸ்டிப்புலேட் பண்றோம், அவ்வளவுதான். இது எங்களுக்கு ராயல்டி கொடுக்கறதுனால மியூசிக் டைரக்டருக்கோ லிரிசிஸ்டுக்கோ ப்ரொடியூசருக்கோ நஷ்டமே கிடையாது. அவங்களுக்கு வர வேண்டியது எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா எங்க வாய்ஸஸ் யூஸ் பண்றவங்க கொடுக்குறாங்க தவிர நாங்க யாரோடையும் பங்கு போட்டு நீங்க கொடுக்கறதுல எங்களுக்கு கொடுக்குன்னு நாங்க கேட்க போறதே கிடையாது. The government has formed a law that singers also are entitled for royalty அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ராயல்டி எதுல இருந்து வருதுன்னா, இப்போ சினிமாவில் யூஸ் பண்றதுக்கு நாங்க பணம் வாங்குறோம். நிறைய இடத்துல செல்போன்ஸ்ல யூஸ் பண்றாங்க, அதே மாதிரி கார் ரேடியோல போடுறாங்க, ஹோட்டல்ஸ்ல போடுறாங்க, பிளேன்ல போடுறாங்க, பஸ்ஸஸ்ல போடுறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு பேமெண்ட் மாதிரி ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணிட்டு அதுல எல்லாருக்கும் பங்கு பண்ற மாதிரி பண்றோம். சூட்சமா சொல்றேன் நான். அது டீட்டெயில்ஸா ஒண்ணுன்னா இங்க நிர்வாகி இங்க வந்திருக்கார், ஆல் தி வே ஃப்ரம் பாம்பே, மிஸ்டர் சஞ்சய் டாண்டன். உங்க ஏதாவது உங்களுக்கு அனுமானம் இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால் அவர் அதை தீர்த்துவதற்காக ரெடியா இருக்காரு. This is not I want to again say that this is not fight against anything at all. இது நமக்கு வர வேண்டியது ஒரு ரூல் பிரகாரமா நமக்கு வர வேண்டியது நம்ம கேட்கிறோம் தவிர ஒரு யாருகிட்ட இருந்து நம்ம பிடிக்கி வாங்குறது இல்லை. அது மட்டும் நீங்க எல்லாரும் வந்திருக்கிறவங்க இது கொஞ்சம் விளக்கமாயிருதுன்னா there won't be any problem. We will be definitely singing and we means our children. நாங்க எல்லாம் பாடி முடிச்சாச்சு. பட் ஏதாவது ரெண்டு கிடைச்சாலும் பரவாயில்ல பாடிப்போம். முடிஞ்ச அளவுக்கு தான். என்னோட கம்பல்சரி ஒன்றும் கிடையாது. கிடைக்காது. இருந்தாலும் நாங்க பின்னாடி போப்பா தைரியமா பாடிக்கா அப்படின்னு நாங்க சொல்றோம். இதனால நீங்க எல்லாம் இதுக்கு உத்தாசம் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா சொன்ன மாதிரி எங்களோட பர்த்டே இன்னைக்கு எங்களோட இல்ல, எங்க மியூசிஷியன் ஆர்டிஸ்டோட ஒரு புது பிறந்த நாள். அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். சந்தோஷம். இந்த அசோசியேஷனோட பேர் ISRA, ISRA. ISRA is an association, a body. It's Indian Singers Rights Association. It's a collecting body. Whatever the singer has to get will be collected by this body. இது தவிர்த்து இன்னொரு பாடி இருக்கு, SAI, Singers Association of India, which will be protecting the rights of the singers basically. இது மிஸ்டர் ஜாவேத் அக்தர் and சோனு நிகம் இவங்க ரெண்டு பேர் ரொம்ப வேலை செய்து ஜாவேத் அக்தர் சார் பாஸ் திஸ் காப்பிரைட் ஆக்ட் on made it possible because he is a member of parliament. Yeah, he is a member of parliament. Last year June இந்த law pass ஆச்சு. ஒரு வருஷம் ஆயிருக்கு நம்மளுக்கு இந்த சாய் ISRA எல்லாம் ஃபார்ம் பண்றதுக்கு. ஸோ இது எப்படின்னா 50 இயர்ஸ்க்கு முன்னாடி 63ல இருந்து என்ன பாட்டுகள்லாம் ஆல்ரெடி பாட்டிருக்காங்களோ சிங்கர்ஸ், they are due for royalty. 63க்கு முன்னாடி பாட்டுகள்லாம் அந்த இதுல வரல. 63ல இருந்து என்ன any singer who has sung a song is eligible for a royalty whenever it is played for a commercial use in any form. And to elaborate this, I give this mic to Sanjay Tandon sir. All our legendary figures have briefed about what happens. Now, there is this body, the Copyright Act of India, was amended on 21st June 2012. After the amendment, all singers of the country will now start getting royalties. The royalty clause has been put in by the Copyright Act. A singer
is entitled to collect his royalties from wherever his performance or his song is being played. Radio, television, mobile, restaurant, shops, airways, roadways, wherever his song is being played, he will also be entitled to royalty. Therefore, this is a new right that has come into being in the Copyright Act. This is not a part of the composer's royalty, it is not a part of the lyric writer's royalty, it is not a part of the producer's royalty, it is not a part of the music company's royalty. This is additional. This is something new that has come into being. Hence, the singers are not going to share anything out of these people's royalties which they are getting at present. They will continue to get the royalties that they are getting. This is a new right that the Government of India, the Parliament, has come out with on 21st of June 2012. Now, the government said that the singers will start getting their royalties. But they can collect this royalty only through a collective society. And the collective society that is made is called ISRA. ISRA. Indian Singers Rights Association. This is the body which will now go out and start charging radio stations, television stations, anyone who utilizes the singers' songs to pay royalty to them. So all radio stations, all television stations will now have to start paying additional royalty, not in place of the royalty they are already paying to IPRS and to other such societies. This is in addition to that the users have to start paying royalties to the singers. These royalties, I can assure you, are going to be very reasonable. They are not going to be something which anybody will feel the pinch. And as SPB Ray sir rightly said, that we are not fighters. We are artists. We are singers. We don't believe in fighting. The Copyright Act has now given us, the copyright law has given us the royalty right, and that is all that we will be collecting and distributing amongst all the singers of the country. You are all humble and simple. Singers, musicians, artists. எங்களோட ஹம்பிள் கோரிக்கை என்னன்னா, அது இவ்வளோ இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு ரைட்ஃபுல்லாக ராயல்ட்டி வரணும்னு கவர்மெண்ட்லேயே ரூல்ஸ் பாஸ் பண்ணதால் தான் இன்னைக்கு இந்த மீட்டிங்கோட அழகாக நடந்து அது இன்சிஸ்ட் பண்ண போகிறோம். இஸ்ராவில் மெம்பரான எல்லா சிங்கர்ஸும் ரைட்ஃபுல்லாக அதை ஃபைட் பண்ண முடியும். அந்த ராயல்ட்டிக்காக நாங்கள் ஃபைட்டே இல்லை, அகெயின் எங்களுக்கு வாங்கிக்க முடியும், கிடைக்கும். அதுக்காக தான் இன்னைக்கு இந்த மீட்டிங்.